சரவணாஸ் மட்டும் கொண்டு போனா போ. மயிலு எதுக்கு அழுகுற? மயிலு சொல்லிட்டு அழுகு. எதுக்கு இப்ப அழுகுற? ஏண்டி ஏதாச்சும் பிரச்சனையா? மாப்பிள்ள உன்ன ஏதாச்சும் சொன்னாரா? ஒரு பிரச்சனைமா. அதான் என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன். மாமாவுக்கு சாப்பாடு கொண்டு போகாதன்னு அத்தை சொல்லிட்டு. ஆனா அத்தை உன் அத்தை என்ன பண்ணாங்க அதை சொல்லு. பம்புடி மாமாவுக்கு கொண்டு போற சாப்பாடு வாங்கி வச்சுட்டாங்கம்மா. சாப்பாடு கொண்டு போனது ஒரு குத்தமா? அது கூட இல்லம்மா, தொட்டதுக்கெல்லாம் திட்டுறாங்க. எனக்கு என்னமோ மனசுக்கு ரொம்ப கவலையா இருக்குமா. பேசாம என்ன கிளம்பி அதெல்லாம் போல இருக்கு. எனக்கு ஆடவே பிடிக்கல. என்ன நடந்து போச்சு? வீட்டே வந்துடுறேம்மா. தொலைச்சிருவேன் போல. ஏண்டி கல்யாணம் வாங்கி முழுசா மயில் தான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரதா சொன்னாலே, இன்னைக்கு அவ எடுத்துட்டு வரலையா? இல்ல, எதுக்கு தேவையில்லாம வெயில அலையணும்னு நான் தான் சாப்பாடு எடுத்துட்டு போக வேண்டாம்னு சொன்னேன். நீங்க இந்த விஷயத்துல மறுத்து பேசக்கூடாது சம்பந்தி. ராஜி மீனாவும் கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு வந்து எம்புட்டு நாளாச்சு. அவங்களுக்கு தோணாதது மயிலுக்கு தோணி பண்றான்னா நீங்க சந்தோஷம் தானே படணும். என்ன சம்பந்தி நான் சொல்றது? என்ன ராஜி? நாங்க எதுக்கு தப்பா நினைக்கணும்? நாளையில இருந்து நீங்க கொஞ்சம் அனுமதி கொடுத்தா அவங்கள ஊட்டிக்கோ கொடைக்கானலுக்கோ நாங்க அனுப்பி வைக்கலாம். நீங்க என்ன சொல்றீங்க சம்பந்தி? இல்ல வேற எங்கேயாவது அனுப்பணுமா? வெளி மாநிலம் இல்ல வெளிநாட்டு தானே முறை. யாரு பண்ணா என்ன? மாப்பிள்ளை பொண்ணு சந்தோஷமா இருக்கும் அப்படிதான். இல்ல அதுவும் சரவணன் கொஞ்சம் வேலை அதிகம். அதனால பசங்க அப்ப நாங்க கிளம்புற சம்பந்தி. அவங்க வந்ததும் பார்த்துட்டு கிளம்பி போனாங்க. அதானே வீடு வரைக்கும் வந்துட்டு உங்க பொண்ணை பார்க்காம போனீங்கன்னா என்ன இருக்கும்? என்ன சம்பந்தி? பொண்ணை போய் பார்த்து இப்படி இருக்கமா, நல்லா இருக்கியா, உன்னை எல்லாரும் நல்லா பாத்துக்கிறாங்களான்னு கேட்கிற இடத்துல நாங்க பொண்ணை கொடுத்துருக்கோம். அப்படி சொல்லுங்க. ஏதோ சாப்பிட்டீங்களா இல்லையா? இல்ல மாமா, இனிமேதான் சாப்பிடணும். வாங்கப்பா சேர்ந்து சாப்பிடலாம். பரவாயில்ல மாமா, நீங்க முதல்ல சாப்பிடுங்க, நாங்க அத்தையோட சேர்ந்து சாப்பிட்டுக்கிறோம். சரிப்பா. இது பாருங்க, இன்னைக்கு மட்டும் இல்ல, இனிமே தினம் இந்த வீட்டுல இதான் நடக்கும். நீங்க வீட்டுக்கு வந்துதான் சாப்பிடுறீங்க, புரிஞ்சுதா? புரியுது புரியுது. வந்து சோத்த போடணும். காட்டுங்க. அம்மா, ஏய் தங்கமயிலே, அதான் சொன்னே அத்தை. இது பாரு, இந்த வீட்டுல நீ எனக்கு யாரு? மருமக. உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு போ. எதுக்கு கடைக்கு எடுத்துட்டு போறேன்? அவருக்கு வீட்டுக்கு வந்து சாப்பிட வழி மறந்து போச்சா இல்ல? அண்ணா ஸ்டேடியம் பேக் எடுத்துட்டு வரேனா?